வணக்கம், வெல்கம் பேக் டு புஷ்பலதாஸ் ஆல்ரவுண்ட் கிச்சன். உருளைக்கிழங்கு வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சின்ன சமையல் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப ஏற்ற ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க அது என்ன ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பொட்டேட்டோ பாலக் ஸ்டிர் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த உருளைக்கிழங்கும் பாலக்கீரை இல்லை பசலைக்கீரை இல்லைன்னா டெல்லி பாலக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கலாம். அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்ய போகிறோம். நான் இங்கே ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரே ஒருத்தருக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம். வாண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கி விடணும். அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். ஸ்டவ் அப்படியே ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். எண்ணெயும் இதுக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அளவாக சூடாக இருக்கணும். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், இதில் விருப்பப்பட்ட ஆம்ச்சூர் பவுடர் அதாவது மாங்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விடணும். இதில் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். அதோட பசலைக்கீரை அல்லது பாலக்கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக பாலக்கீரை எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம். கீரை வதங்குற அதே நேரத்தில் உருளைக்கிழங்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ பாலக் ஸ்டிர் ஃப்ரை சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம் இல்லை ஏதாவது கலந்த சாதம் அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக கொடுத்து அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, இது சப்பாத்தி அல்லது தோசையில் நல்லா அழகாக ரோல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. கூட ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 2-3 ட்ராப் சாஸ் மட்டும் போட்டால் கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதுங்க. குழந்தைங்க மிச்சமே வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. பாலக்கெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் சேர்த்து தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.